4 டேம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம 2 டேம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இங்க x ஸ்கொயர் இங்க y z இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேம்ல இங்க x எதுவுமே காமன் கிடையாது. அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் டேம் எடுத்துக்கிறோம். அடுத்து செகண்ட் டைம் ஃபோர்த் டைம் எடுத்துக்கலாம். அப்ப சேஞ்ச் பண்ணும்போது x ஸ்கொயர் பிளஸ் xy அடுத்து பிளஸ் yz பிளஸ் xz. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேம் அடுத்து நெக்ஸ்ட் 2 டேம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணும்போது இதுல x ஸ்கொயர் எப்படி இருக்குன்னா x × x பிளஸ் xy பிளஸ் yz பிளஸ் xz. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேம் நெக்ஸ்ட் 2 டேம் சால்வ் பண்ணும்போது இங்க இதுல எது காமனா இருக்குன்னா x காமனா இருக்கு. x காமனா எடுக்கலாம். எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்கு? ரிமைனிங் இருக்கக்கூடிய பிராக்கெட்ல ரைட் பண்ணிருப்போம் x பிளஸ் y. நெக்ஸ்ட் பிளஸ் இதுல எது காமனா இருக்குன்னா z காமனா இருக்கு. அப்ப z நம்ம காமனா எடுக்கும்போது ரிமைனிங்கா இருக்கக்கூடியது பிராக்கெட்ல ரைட் பண்ணி y பிளஸ் x. இப்போ நமக்கு 2 டேம் கிடைச்சு. 4 டேம் என்ன ஆச்சு? நமக்கு 2 டேமா கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த 2 டேம் 1 டேம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இந்த 2 டேம்ல எது காமனா இருக்குன்னா x பிளஸ் y இங்க x பிளஸ் y. இப்போ x பிளஸ் y தான் காமனா இருக்கு. இதை நம்ம காமனா எடுக்க போறோம். x பிளஸ் y காமனா எடுக்கும்போது இப்போ x பிளஸ் y காமனா எடுக்கிறோமா? இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அது பிராக்கெட்ல ரைட் பண்ணிக்கோ. x அடுத்து பிளஸ் அடுத்து z.